அடுத்தடுத்து பதவி ஏற்கும் அமைச்சர்கள். இவர்களா அமைச்சர்கள்? வாய் பிளந்து பார்க்கும் வாக்காள பெருமக்கள். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு. நள்ளிரவில் மக்கள் போராட்டம். 10 நாளில் பள்ளியளிக்கும் மாற்றம் அரசு. ஒரே நாளில் சீரழிக்கப்பட்ட 3 பெண்கள். இன்ஸ்டாகிராமில் பெண்கள் பாதுகாப்பு என்று பொய்யை பரப்பும் தாவேகா கும்பல். மீண்டும் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. ஆளுநரை குஷிப்படுத்தும் அவசரமான பதவியேற்பு விழா. திமுக 80 கார், தாவேகா 40 கார். 10 நாளில் ஊழலை ஒழித்தாரா விஜய் அண்ணா? இது மாதிரி இன்னைக்கு அரசியல்ல கரண்ட்ல நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட நியூஸ் சம்பந்தமாகவும் அதோட வீடியோ ஆதாரங்கள் சம்பந்தமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இப்போ பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு காலையில ஒரு பரபரப்பான செய்தி. தாவேகாவை சேர்ந்த மற்ற அமைச்சர்களும் பதவி ஏற்றுக் கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இது இல்லாமல் அவங்கள இப்போ கூட்டணி கட்சிகளாகவும் இப்போ முஸ்லீம் லீக்குக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தாவேகாவில் பெயர் சொல்கிற அளவுக்கோ அல்லது அனுபவம் இருக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது வேற ஏதாவது புரிதல் இருக்கக்கூடிய அளவுக்கோ இஸ்லாமிய பெயர் கொண்டு அங்கே யாருமே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி தாஹிரான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்தோம்னா வாரிசு பட விழாவில் போயிட்டு விஜய் என் கடவுள், விஜய் என் கடவுள்னாங்க. அப்போ இது மாதிரியான நபர்கள் தான் அங்கே இருக்கிறதால அப்போ முஸ்லீம் லீக் மாதிரியான கட்சிகள்கிட்ட சொல்லி உங்களுக்கு சிறுபான்மை பொறுப்பு உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அதாவது இத்தனை நாளாக இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், தாவேகான்ற ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ முஸ்லீம் லீக்கோட ஆதரவோட, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோட, சிபிஎம் மாதிரியான ஆதரவோட இந்த ஆதரவு கட்சிகள் எங்கேருந்து நம்மளோட விலகி போயிடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்யும் போது இவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்களே, இவங்களுடைய ஆதரவு ஸ்ட்ராங்காக வேணுங்கிறதுக்காக இப்போ அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கப்பட்டு முஸ்லீம் லீக்குக்கு ஒரு எம்பி உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து விடுதலை சிறுத்தைக்கும் ஒரு எம்பி கொடுக்கப்படும், எம்பி அது உறுதி ஆயிரும் அப்படிங்கிற தகவல் இப்போ தொடர்ந்து வந்துருக்கு. தாவேகா கட்சியை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் அவங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு சிலருக்குமே அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தோம்னா ஆர்கே நகரில் ஜெயிச்ச மரிய வில்சன். இந்த மரிய வில்சனுக்கு வந்து நிதித்துறையை அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே வாட் அ கிரேட், உண்மை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிதித்துறைக்கு ஒரு சூப்பரான ஒரு நபருக்கு கொடுத்துருக்குறாங்க. யார் இந்த மரிய வில்சன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இவருடைய வீடியோ ரொம்ப ஃபேமஸ். இவங்கெல்லாம் வீடியோவில் தானே ஃபேமஸ், ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆவாங்கல்ல. இவருடைய ரீல்ஸ் ஒரு நேரத்தில் ரொம்ப வைரலாக இருந்துச்சு. வீடு புகுந்து ஒரு பெண்ணை தாக்கின ஒரு சம்பவம். அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை. வீடு புகுந்து ஏய் உன்னை சாவடிச்சிருவேன் ஏய் ஊயின்னு சொல்லி அவர் கத்தி அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக அவ்வளோ அற்புதமாக பெண்கள் பாதுகாப்போட அந்த மக்கள் கையில் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்கள போய் தாக்கக்கூடிய இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவங்கள், ஒரு வீடியோக்கள் ஒரு நேரத்தில் பெரிய அளவில் வைரலாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒருத்தருக்கு நிதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான பொறுப்பு ஒருத்தர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம ஸ்ரீநாத், விஜய் அவர்களுடைய ஃப்ரெண்டு, வேட்டைக்காரன் படத்தெல்லாம் காமெடினா இன்னும் தெரியாத ஒரு காமெடி நடிகர். அவருக்கு வந்து அவருமே இன்னைக்கு ஒரு அமைச்சர் லிஸ்ட்டில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்ரீநாத் 2 நாளைக்கு முன்னாடி தான் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சு உருட்டிட்டே கிடக்கிறாரு. ஆனால் ஒரு கூட்டமே ஜோசியக்கார கும்பல்னு இப்போ தான் தெரிய வருது. விஜய் ஜோசியத்தில் நம்பிக்கை கொண்டவர் அப்படிங்கிறது தெரியும். வேற ஏதாவது ஜாதி வெறி பிடிச்ச நபர்கள் ஒருத்தருக்கு அவருக்குமே ஒரு எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஜோசியக்கார ஒரு அம்மா, தன்னை டாக்டர்னு சொல்லக்கூடிய அம்மா. ஃபர்ஸ்ட் அந்த அம்மா டாக்டரே படிக்கல, அவங்க படித்தது என்னவோ வக்கீலுக்கு படித்தவங்க. அவங்க தங்க பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிட்டு அவங்க ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ பொறுப்பு. அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க ஜோசியம் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அப்படி ராணி மகாராணி மாதிரி ஒரு ஸ்டூலில் உட்காந்துக்கிட்டு அங்கே அதிகாரிகளை வர வச்சு அப்புறம் எல்லாம் எப்படி நடக்குது, எல்லாம் இங்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அங்கே டேபிள் முன்னாடி பார்த்தோம்னா ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாமே வேலைகள் ஆரம்பிக்கிறது. ஸ்ரீநாத் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும் கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சு உருட்டிகிட்டே கிடக்கிறாரு. எலுமிச்சம்பழத்தை வச்சு உருட்டிக்கிட்ட அப்போ எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு இது மாதிரி மூடநம்பிக்கையான காரியங்களை வச்சுக்கிட்டு இவங்க தான் பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. சரி, எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுக்கிட்டே ஒரு ஸ்ரீநாத் பேட்டி கொடுத்தாரு. என்னதான் பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்களுடைய சொல்படி இந்த தூத்துக்குடியை ஒரு போர்ட் சிட்டியாக மாற்றணும், ஒரு துறைமுக நகரமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. இவங்க தான் வந்து தூத்துக்குடியை துறைமுக நகராக மாற்ற போகிறாங்களாம். எவ்வளோ பெரிய அறிவாளி. அதாவது இவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன், அந்த நபர் வந்து எனக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு திறன் இருக்குது, எதுவுமே தெரியாமல் சினிமா முகத்தில் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் சூப்பர் அமைச்சர்கள் கிடைத்திருக்காங்க. தூத்துக்குடியை போர்ட் சிட்டியா துறைமுக நகரமாக மாற்ற போகிறாங்களாம். ஏன்பா தூத்துக்குடி இன்னைக்கு நேத்தா துறைமுக நகரம்? 1400 வருஷமா தூத்துக்குடி துறைமுக நகரம்.
பாண்டியர்களுடைய காலத்திலேயே அங்க வணிக போக்குவரத்து நடந்தது. அன்னைக்கு அது துறைமுக நகரம். போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் டச்சுடைய காலத்துல இப்படி காலங்காலமா அது துறைமுக நகரம் தான். அந்த துறைமுக நகரத்தை இவங்க வந்து துறைமுக நகரமா மாத்த போறாங்களாம். ஏன் நம்ம சிங்கம் படத்துல சூர்யா அங்கதானே போய் துறைமுகத்துல போய் சண்டையே போடுவாரு. நீ சினிமால தானே இருக்கீங்க, இதையாச்சும் பார்த்து தொலைக்க மாட்டீங்களா? இவங்க வந்து தூத்துக்குடியே ஒரு போர்ட் சிட்டியா மாட்டணுன்ற அண்ணனுடைய ஆசை, விஜயனோட ஆசைப்படி அங்க வந்து நாங்க ஒரு போர்ட் சிட்டியா மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் இவரு அடுத்த ஒரு அமைச்சர். இதெல்லாம் போக்குவரத்து துறை அமைச்சர். அதுதான் வேற லெவல் செலக்ஷன். அந்த 10 பொருத்தமும் பக்கா ஒருத்தனுக்கு வந்தாதான் அது அந்த மாதிரிலாம் அமைக்க முடியும். விஜய் சமீபத்தில் கோட்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படத்துல பிரேம்ஜி வந்து வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல போலீஸ்ல மாட்டிப்பாரு. அப்போ அவர் வந்து எங்க மாமா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஃபோன் அடிப்பாரு. அப்போ அந்த டிராஃபிக் போலீஸ் விஜய்க்கு ஃபோன் அடிப்பாரு. சார் இந்த மாதிரி சார் அந்த மாதிரி சார் சொல்லி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, டிராஃபிக் போலீஸ், போக்குவரத்து பார்க்கக்கூடிய போலீஸ், அவரு போக்குவரத்து துறை அமைச்சர். என்ன ஒரு பக்கம்ல, இந்த மாதிரிலாம் உலகத்துல யாருக்குமே இப்படிப்பட்ட பொருத்தங்கள் வராது. 10 பொருத்தமும் பக்காவா. விஜய் நடிச்ச படத்துல போக்குவரத்து காவல்துறை அதிகாரியா இருந்த ஒருத்தருக்கு போக்குவரத்து துறை அமைச்சராகவே ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பொற்கால ஆட்சியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டம். இது எல்லாத்துக்கும் மேல இந்து அறநிலைத்துறை இப்ப ரமேஷுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ரமேஷ் ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அறநிலைத்துறை கொடுக்கறது சரியா அப்படிங்கிற ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் அந்த கருத்து இப்ப எழுந்திருக்குது. ஏன்னா இந்து அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு துறையை கொண்டு வரது காரணமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே எல்லாமே கிடைச்சிடக்கூடாது, இங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும், ஒரு கோயில்ல கூட தீண்டாமையோ அந்த தீட்டு பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்து அறநிலைத்துறைன்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரப்பட்டது. அப்ப அந்த இடத்துல போய் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி கொடுக்கலாம்? இதுதானே பாஜகவுடைய காலங்காலமான திட்டம். அந்த இந்து அறநிலைத்துறையில பார்ப்பனர்கள் அங்க கொண்டு வரணும்னு சொல்லி பாஜகவுடைய திட்டம். அங்க கரெக்டா ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு நபரை நியமிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சோசியல் மீடியாவில் எழுந்திருக்குது. ஆனா அவங்க தரப்புல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ரமேஷ் அவர் பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராகவே இருந்தாலும் அவர் ஒரு பெரியாரிச கொள்கையை கொண்டவர் தான், பெரியார புகழ்ந்து பெரியார் வழியில பின்பற்றக்கூடிய ஒரு நபர் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. எது எப்படியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா ரமேஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அவர் பதவி இருக்கு, எம்எல்ஏ பதவி இருக்கிற அன்னைக்கு வர அன்னைக்கு சொன்னாங்க, நான் பதவி இருக்கிற அன்னைக்கு எங்க அம்மா என்ன என் பதவி இருக்கிற பார்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனா எங்க அம்மா வீட்டு வேலை செய்யறதால அம்மாவால லீவு போட்டு வர முடியல, அம்மாவுக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏழை தாயின் மகன் அப்படி சொல்லப்பட்டது. இவர் தேர்தல் பிரச்சார டைம்லாம் பார்த்தோம்னா ஒன் பிளஸ் ஃபோன் வச்சிருந்தாரு. ஒன் பிளஸ் ஃபோன் இப்போ ஜெயிச்சதுக்கு பிறகு ஐபோன் 17க்கு மேல ஃபோன் வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஏழை பின்னணியில வந்த ஒரு நபர் தான் ரமேஷ். அவருக்குமே அறநிலைத்துறையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு இவர் ஏழை அப்படின்னா, ரமேஷோடைய பழைய போஸ்டெல்லாம் நம்ம போய் தேடி பார்த்தோம். போய் தேடி பார்க்கும்போது தெரி படத்தை 4வது முறை பார்க்கிறாராம். விஜய் படத்துல தியேட்டர்ல போய் நான் 3வது தடவை பார்த்தேன், 4வது தடவை பார்த்தேன் தான் ரசிகர்கள், அவங்க தான் இன்னைக்கு அமைச்சர்களா மாறி இருக்கிறாங்க. தெரி படத்தை 4வது முறையா பார்க்கிறேன், தளபதி அண்ணா பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஏன்னா ஏழை குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு படத்தை போய் 4வது முறையா போய் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஏழை சாமானிய மக்கள் இருந்தும் விஜய் அண்ணா அப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல ரமேஷோட இந்த மாதிரி பழைய போஸ்டெல்லாம் நம்ம போய் தேடி போய் பார்க்கும்போது அவர் தன்னை பெரியாரியவாதியா, பெரியார கொள்கை வழிகாட்டியா அப்படி சில இடங்கள்ல ரிஜிஸ்டர் பண்றாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தலை போய் பார்த்தோம்னா, அயோத்தியில ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா, பாபர் மசூதி இடிச்சிட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா, அன்னைக்கு ரமேஷ் ஒரு போஸ்ட் போறாரு, பாரத தேசம் ஒரு ஆன்மீக பூமி, இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஆன்மீகத்தை அழிக்க முடியாது, அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்னு சொல்லி அதை புகழ்ந்து அங்க இடத்துல ஒரு ராமர் சிலை வைக்கப்பட்டது இல்லையா, அந்த சிலையை வச்சு ராமர் கோயில் திறக்கிறது அவ்வளோ வானளவில் புகழ்ந்து பேசின ஒரு நபர். ஒரு பக்கம் இதையும் சங்கிகளுடைய பாரத தேசம், பாரதம் ஒரு ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெரியாரையும் பேசிக்கிறாரு. இவர் கையில் அறநிலைத்துறை கொடுத்துருக்காங்க. அந்த அறநிலைத்துறை என்ன ஆக போகுது? ஏன்னா அறநிலைத்துறை சம்பந்தமாக தான் அறநிலைத்துறை ஒரு கண்ட்ரோலில் சேகர்பாபு வச்சிருந்ததால தான் திருப்பரங்குன்றமான பல பிரச்சனைகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. அப்போ இவங்க கையில் அறநிலைத்துறை இருக்குது. இதை இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன நடத்த போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கடுத்து அந்த அக்கா, நேற்று ஒரு அக்கா வந்துச்சு இல்லையா, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருத்துவ ஆய்வெல்லாம் போய் செஞ்சுட்டு இருந்தாங்களே, தவேக்காவோட மருத்துவ அணியில் உட்காந்துக்கிட்டு டாக்டர் மாதிரி கோட்டு உசூட போட்டுக்கிட்டு போய் மருத்துவ ஆய்வெல்லாம் செஞ்சாங்களே, இன்னைக்கு அந்த அக்கா அடுத்த கெட்டப்பு போட்டாங்க. இன்னைக்கு அவங்க நகராட்சி ஆணையராக மாறிட்டாங்க. போய் அங்கே ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்லாம் எப்படி இருக்குது, டேங்க்ல சரியா தண்ணி வருதா, இங்கே பில்டிங்லாம் சரியா கட்டி இருக்கிறாங்களா, அந்த டேங்க்கு, இந்த டேங்க்லாம் சரியா இருக்குதா, எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நகராட்சி ஆணையராக மாறிட்டாங்க. யாரு தான் இந்த அக்கா அப்படின்னு அந்த அக்காவை போய் தேடி போய் பார்க்கும்போது, அக்காவுடைய கார்ல பார்த்தோம்னா கார்ல டாக்டர் எழுதி வச்சிருக்காங்க. அந்த அக்காவே நேற்று சாயங்காலம் ஒரு வீடியோ போட்டுச்சு, இந்த மாதிரி நாங்கள் மருத்துவ ஆய்வுலாம் செய்ய போல, நான் டாக்டர்லாம் கிடையாது, நான் நர்சிங் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த அக்கா அதோட கார்ல பார்த்தோம்னா டாக்டர் வாசுதேவி அப்படின்னு சொல்லி அவங்களோட பேர், தன்னை ஒரு டாக்டராகவே அவங்க காட்டுறாங்க.
என்ன டாக்டர்னா பிஹெச்டி, நர்சிங்ல பிஹெச்டி பண்றாங்களாம். இந்த பிஹெச்டியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? அதாவது பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணா டாக்டரேட் கிடைக்கும். சரி, இந்த பிஹெச்டியாச்சும் கம்ப்ளீட் பண்ணாங்களா? பிஹெச்டியும் கம்ப்ளீட் பண்ணல. பிஹெச்டிக்கு மேல ஒரு கோடு. பரியேறும் பெருமாள் படத்துல ஹீரோ சொல்லுவாப்ல, பரியேறும் பெருமாள் பிஏபிஎல் மேல ஒரு கோடு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் அப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த அக்கா வாசுதேவிக்கு பிஹெச்டி போய் மேல ஒரு கோடு அப்படி சொல்லி இன்னும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள தனக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிட்டு காருக்கு முன்னாடி டாக்டர் வாசுதேவி அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ஊர்ல தன்னை ஒரு டாக்டராகவே சொல்லிட்டு அலையிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா அவங்க ஒரு பஞ்சாயத்து ஆணையராகவும் நகராட்சி ஆணையராகவும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இதில் எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா, இப்போ நீதிமன்ற விடுமுறையில் இருந்துக்கிடுது. அதாவது கோர்ட்டெல்லாம் இப்போ லீவ், சம்மர் டைம் லீவ்ல இருந்துருக்குது. நீதிமன்றம் திறந்ததுக்கு அப்புறம் இந்த குரூப்லாம் கோர்ட்டு பக்கம் கிளம்புறாங்க. போயிட்டு நீதிமன்றம்லாம் சரியா இருக்கா, ஜட்ஜி சரியா தீர்ப்பு கொடுக்குறான்னு சொல்லி நீதிமன்றத்தை ஆய்வு பண்ண போயிடுவாங்க. அங்க கோர்ட் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கும். கேஸ் ரொம்ப விறுவிறுப்பா நடந்திருக்கும். கணம் கோர்ட்டார் அவர்களே அப்படின்னு ஒரு சவுண்டு. ஹூஸ் திஸ் அப்படின்னு ஜட்ஜி கேட்கும்போது, ஐ ஆம் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஜட்ஜிக்கு போய் ஆர்டர் கொடுத்து, இங்க ஹாஸ்பிட்டல்ல டீனுக்கெல்லாம் போய் ஆர்டர் கொடுத்தாங்களே, நீங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணணும்னு, அம்மா உணவகத்துல போய் அதிகாரிகளுக்கு போய் ஆர்டர் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு இனிமே நீங்க கோர்ட்ல ஆர்டர்லாம் சொல்லக்கூடாது. தளபதியோட பாட்டு இருக்குது, பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இனிமே நீங்க சுத்தியில போட்டு தட்டணும்னு சொல்லி நீதிபதிக்கே உங்க ஆர்டர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆக மொத்தத்துல இவங்க முழுக்க இந்த ரீல்ஸுக்காக மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருக்குது. ரீல்ஸ் தான் ஒரு இடத்துக்கு போறது, அங்க எல்லாம் ஆய்வு செஞ்ச மாதிரியும், அங்க எல்லாம் மக்கள் திட்டம் செஞ்ச மாதிரியும், இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ், அதுக்கு பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டு மட்டுறது. ஆனா மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணியை இவங்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிறத எதார்த்தம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம், தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான மின் தட்டுப்பாடுகள் இப்பவே ஏற்பட்டு இருக்கு. பல இடங்கள்ல அறிவிக்கப்படாத மின்வெட்டுகள் ஏற்பட்டு மக்கள் இரவுகளில் பெரிய அளவில் சிரமப்படக்கூடிய நிலைமை. நேற்று ராயபுரம், வண்ணாரப்பேட்டை இது மாதிரியான பகுதிகளில் பார்த்தோம்னா நைட்ல திடீர்னு கரண்ட் போச்சு. பல மணி நேரங்களாக அங்கே கரண்ட் இல்லை. மக்கள் எல்லாம் ரோட்ல போராட்டம் பண்றாங்க. அங்க ராயபுரத்தில் இந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இப்போ அங்கே எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரு நேற்று என்னன்னு கேட்கும்போது அவரெல்லாம் மக்கள்லாம் சுத்து போட்டு பெரிய அளவில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இபி ஆஃபீஸுக்கு போவோம். அங்க போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரமா அங்கே போய் நிற்கிறாங்களா. வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர்களோ அதிகாரிகளோ யாருமே அந்த டைம்ல கிடையாது. அப்ப எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு நிக்குது. இது ஏதோ சென்னையில மட்டும் இல்ல, பல ஊர்கள் இந்த நிலைமை. அறிவிக்கப்படாத மின்வெட்டு இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னா, இயல்பாவே ஒரு அரசு என்ன செய்வாங்கன்னா, கோடை காலங்கள்ல மின் தேவை அதிகமா இருக்கும். அதிகமா ஏசி போடுவாங்க. அப்ப மக்களுக்கு மின் தேவைன்றது அதிகமா இருக்கும். அப்ப வழக்கமாவே இங்க அரசு எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னும் போது, தொழிற்சாலைகளுக்கு மின் கட்டுப்பாடு ஏற்படுத்துவாங்க. நீங்க இந்த லிமிட்ல தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சாலைகளுக்கு ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தி பொதுமக்களோட பயன்பாடுகளுக்கு நல்ல அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத ஏற்பாடு செய்வாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்லை, ரீல்ஸ் போடுறத தவிர எந்த ஒரு புரிதலும் கிடையாது. அப்போ இவங்க இருக்கும்போது என்ன ஆகும், இங்க மக்கள் எல்லாருமே அங்கே போய் போராடக்கூடிய அளவுக்கு நைட்ல என்கிட்ட கரண்ட் இல்லை, தூக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா, ஒரு அக்கா போய் வீடியோ போடுது. ஏங்க என்னங்க இது, நான் போய் திமுக கார போய் கேட்கறேங்க, ஆனா இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சு, நான் சரி பண்ணி கொடுனா அப்படின்னு போய் கேட்கறேன். நீ தான் எனக்கு ஓட்டு போடவே இல்லையே, உங்களுக்கு இப்போ நீங்க தாவேக்காதானே எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்கீங்க, போய் உன் எம்எல்ஏ போய் கேளு அப்படின்றாரு. நான் யாருக்கு நான் ஓட்டு போட்டா உனக்கு என்னன்னா பிரச்சனை, நீ தானே வருவேன், எனக்கு செஞ்சு கொடுனா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்கறேன், முடியாதுன்றாரு அப்படிங்கிறது ஒரு அக்கா. பாருங்க, அப்ப பிரச்சனைனா யார் வருவான்றது நல்லா தெரியுது. அந்த பிரச்சனைன்னு வரவங்களை விட்டுட்டு இவங்களை யாருன்னே தெரியாது. இவங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள் யாரு வேட்பாளர் யாரு, கேண்டிடேட் யாரு, எதுவுமே தெரியாது. வெறும் நான் சினிமா ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கு அவங்க தகுதியா எதுவுமே தெரியாது. நான் போய் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு போட்டதோட விளைவு இன்னைக்கு கரண்ட் இல்லாம பெரிய அளவுல பரித வச்சுருக்காங்க. நைட்டெல்லாம் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் சாம்பிள் தான். இத்தனை நாள நம்ம ஏதாவது ஒரு நியாயத்தை சொன்னோம்னா கதறுனாங்களா, கதறு இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு அப்படிதான் இப்ப நிலைமை இருக்கும். வெறும் ஆட்சிக்கு வந்த 10 நாள்ல ஏற்பட்ட நிலைமை. தொடர்ந்து படுகொலைகள், தொடர்ந்து ஒரு பக்கம் பாலியல் பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அடிப்படை கட்டமைப்பு, மின்சார கட்டமைப்பு இவ்வளவு அளவுல மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் என்ன ஆனாரு, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியல. அடுத்து மின் கட்டணத்தை உயர்த்த போறாங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. திமுக நிறைய கடன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி இவங்க இபி பில்ல, அதாவது 200 யூனிட் ஃப்ரீன்னு கொடுத்தாங்களே, அதை டேலி பண்றதுக்காக இபி பில்லு இன்னக்கூடிய சீக்கிரத்தில் ஏறப்போகுது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப எந்த ஒரு புரிதலும் இல்லாம வாக்களிச்சதோட விளைவு 10 நாளைக்குள்ள இப்பேற்பட்ட நிர்வாக சீர்கேடுகள் நடக்குதுன்னா, இன்னும் மீதி 5 வருஷத்துக்கு எல்லாம் கதறு பிளாஸ்ட் தான் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பெரிய அளவுல இந்த மாதிரி நிர்வாக கட்டமைப்பு நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம்னா, பெண்கள் பாதுகாப்பு, அண்ணா வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, சிங்கப்பெண்ணே சொல்லி எல்லாம் ஃபயர் விட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு அதே மின்சாரத்துறை பெயர்ல பக்கத்துல அத்திப்பட்டுல, அதாவது அம்பத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அத்திப்பட்டுல, நாங்க மின்சாரத்துறையிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி ஒரு வீட்டில் தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அளவுக்கு, ஒரு தனியா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத அளவுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த இடத்துல நடந்திருக்குது.
அதே மாதிரி திருத்தணியில் ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு பல வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தைக்காக எங்கேயோ போயிருக்கிறாங்க, ஒரு நாட்டு வைத்தியர்கிட்ட போயிருக்கிறாங்க. அவன் அந்த பெண்ணை ஒரு பாலியல் ரீதியான வன்கொடுமை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கேயுமே ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. தலைமைச் செயலகத்தில் ஒரு அம்மா வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டுக்கார ஏதோ ஜிம் வச்சிருக்கிறாராம். போலீஸ் ஏதோ ஒரு கேஸில் அவங்களை என்ன காரணம்னு சொல்லாமல் அடித்து தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்களாம். இவங்க என்னன்னு கேட்கும் போது இவங்களை வந்து பிடிச்சி கீழே பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க நைட்டிலாம் பிடிச்சி கிழுத்து அவங்க தள்ளி விட்டால கையில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு. அப்போ இது நீதி கேட்டு சிஎமோட தனிப்பிரிவு, முதலமைச்சரோட தனிப்பிரிவில் புகார் கொடுக்கறதுக்காக தலைமைச் செயலகத்துக்கே வந்திருக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல, நான் சிஎம் சாரை பார்த்தாகணும், நீங்கள் தானே பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி செய்கிறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லி அவங்க இன்னைக்கு தலைமைச் செயலகத்திலேயே வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு போலீஸ் மூலியமா எனக்கு இப்போ ஏற்பட்ட அராஜகம் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொடர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பு வெறும் 10 நாள்ல மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறியா இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லலாம், ஏங்க எவனோ ஒருத்தன் வந்து கற்பழிச்சுட்டு போயிட்டான், எவனோ பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டான், அதுக்காக இவங்க காரணமாக முடியுமா அப்படின்னா, இதை தான் நீ 5 வருஷமா சொல்லிட்டு இருந்த. எவனோ செஞ்சான், அதுக்கு இந்த அரசு துணை போகல, அதை தடுத்து நிறுத்தினாங்க. அதனாலதான் என்சிஆர்பி கிரைம் ரேட்ல தமிழ்நாடு பின்தங்கிய இடத்துல, பெண்கள் பாதுகாப்பு உண்மை முன்னேற்றமாகவும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள்ல கடைசி இடத்துலயே இருந்தது தமிழ்நாடு. ஆனா அதெல்லாம் பத்தாது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க வந்து எல்லாத்தையுமே கிழிச்சு தொங்க விட்டுருவோம் அப்படின்னு சொன்னீங்களே, உங்க ஆட்சியில தான் நீங்க நடக்குது. நீ தானே மாற்றம் சொன்ன, வந்து மாற்று. இந்த அளவுக்கு பெண்களுடைய பாதுகாப்புன்றது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கூட நிர்வாக புரிதலை என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. ஆனா வெறும் ரீல்ஸை மட்டும், இன்ஸ்டாகிராம் தான் இவங்களோட முதலீடு, இன்ஸ்டாகிராம முதலீடா வச்சுக்கிட்டு இப்ப அடுத்த ஒரு பொய்யை, இன்னைக்கு ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. விஜய் என்ன ஆட்சிக்கு வந்தன பெண்கள் பாதுகாப்பை பார்த்தீங்களா, எப்படி பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, யாருமே செய்யாத விஜய் என்ன செஞ்சுட்டாரு, உங்க வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு 25,000 உங்களுக்கு கிடைச்சிரும், உங்க பேர்ல வந்து அண்ணா வந்து பெரிய அளவு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டாரு, நீங்க ஒன்றும் சேர்த்தாவில பக்கத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துக்கு மட்டும் போயிட்டாலே உங்களுக்கு வந்து 25,000 உங்க பொண்ணு பேர டெபாசிட் செய்யப்படும். விஜய் என்ன பார்த்தீங்களா, வெறும் சொல்லல செயல் அப்படின்றான். கமெண்ட்ல போயிட்டு அடாடா அடிச்சாம்பர்றா முத பால்லே 6, இது மாதிரியான கமெண்ட்டுகள் எல்லாமே கிரியேட்டட் கமெண்ட்ஸ், எல்லாமே ஃபேக் கமெண்ட் தான், எல்லாம் இவங்களா பில்டப் கொடுக்குறது. சரி, இந்த செய்தியாச்சும் உண்மையா, 25,000 பெண் குழந்தைக்கு 25,000 போடப்படுது, இந்த செய்தி இந்த சட்டம் உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஏதோ விஜய் வந்து இன்னைக்கு போடக்கூடிய சட்டம் இல்ல, இது நமக்கு 1992 இந்த சட்டம் இருக்குது. 1992 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடிய நேரத்தில் பெண் சிசு கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் வச்சு சாவடிக்கிறது, வயிற்றில் அபாஷன் செய்யறது, இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையின் பேர்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் செய்யப்படும், அந்த குழந்தை வந்து 18 வயசு பூர்த்தி ஆகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு 25,000 பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை ஜெயலலிதா கொண்டு வராங்க. அது 1992 கொண்டு வந்த ஸ்கீம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா 2011 திரும்ப முதலமைச்சராக வரும்போது அந்த திட்டத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. யாருக்காவது 2 பெண் குழந்தைகள் பிறகுது, அதாவது ஆண் வாரிசே இல்லாம 2 பெண் குழந்தைகள் இருக்குன்னா அவங்களுக்கும் இது கிடைக்கும், தலா 25, இந்த குழந்தைக்கு 25,000 அந்த குழந்தைக்கு 25,000 சொல்லி 2 குழந்தைகளுமே 25,000 உறுதி செய்யணும், அவங்க பெண் குழந்தை பெத்துட்டோம்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை ஜெயலலிதா 1992 கொண்டு வந்தாங்க. 2011 அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஆனா ஏதோ இவங்க தான் புதுசா கொண்டு வந்த மாதிரி விஜய் என்ன அப்படி பண்ணிட்டாரு, சிங்க பெண்ணே அப்படி சொல்லி அதுக்கு பிஜிஎம் பாட்டை போட்டுக்கிட்டு இது பக்கம் ஒரு உருட்டு. இது எல்லாத்துக்கும் மேல உளுந்த வடையில ஊற வச்ச உருட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த உருட்டை நேத்துல இருந்து சுத்திட்டு அலையறாங்க. தாவேகா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே 40 கார் வாங்கியிருக்கிறாரு. இந்த 40 காரை விஜய் அண்ணா 2,90,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. நல்லா அந்த கணக்கு பார்த்துக்கோங்க. 40 காரை விஜய் அண்ணா 2,90,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திமுக 80 காரை 12 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா விஜய் அண்ணா வந்து செலவை எவ்வளோ குறைச்சிட்டாரு. அப்போ இத்தனை நாள் எவ்வளோ ஊழல் அடிச்சிருக்கிறாங்க, ஊழல் செஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் விஜய் அண்ணா குறைச்சிட்டு ஊழல் எல்லாம் காலி பண்ணிட்டு விஜய் அண்ணா பார்த்தீங்களா புனிதமான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நேற்று ஈவினிங்லேருந்து இப்படி ஒரு புது உருட்டை ஒன்று கிளப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் என்ன ஊழல் நடந்துச்சுல ஆதாரத்தை கொண்டு போய் கோர்ட்டில் போய் கொடு, பிடிச்சி கைது பண்ணு, பிடிச்சி தூக்கில் பிடிச்சி போடு, எதாவது செய்ய முடியுமா? ஏன்னா இவங்க முழுக்க இன்ஸ்டாகிராமுக்காக அரசியல் செய்கிறவனுங்க, இதில் எந்த ஒரு உண்மையும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத யதார்த்தம். அதோட உண்மைத்தன்மை என்னன்னு போய் பார்த்தோம்னா, நேற்று வந்து விஜய் வந்து கார்லாம் ஓட்டி காமிச்சார்ல, தலைமைச் செயலகத்தை புதுசாக காரை விடுறாரு, அந்த கார்லாம் ஓட்டி காமிச்சார் இல்லையா, அந்த கார் யார் வாங்கினா பின்னாடி வரேன், அந்த கார் காட்டினாங்க இல்லையா, அந்த கார் மஹேந்திரா பொலேரோ, மருத்துவ பணியாளர்களுக்கும் மருத்துவ பணி ஊழியர்களுக்காகவும் பயன்பாடுகளுக்காக வாங்கின மஹேந்திரா பொலேரோடைய கார். அந்த காரோடைய ரேட்டு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா. அந்த காரோடைய ரேட்டு ஆன் ரோட் பிரைஸ் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து, இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபாய்க்கு அந்த கார் வரும். அப்போ இந்த 8-9 லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய காரு, இது 40 கார் வாங்கும் போது அதோடைய அமௌண்ட் 2,90,00,000 ரூபா, கிட்டத்தட்ட ஆவரேஜ் 3 கோடி ரூபா வரும். 2,90,00,000 ரூபா அந்த காரோட ரேட் வருது. ஆனா திமுக ஆட்சியில் 80 கார் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்களே,
அது என்ன கார்னா அது கிரேட்டா கார், அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்காக பிங்க் பேட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு கார் வாங்குறாங்க. அந்த கார், அந்த ஹுண்டாய் கார், கிரேட்டாவுடைய காரு, அதுவும் ஹை அண்ட் வெர்ஷன். ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக வாங்குறது, ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒண்ணா வேகமா போய் பாஞ்சு போய் பிடிக்கணும், அந்த அளவுக்கு அந்த கார்ல கெப்பாசிட்டி இருக்கணும்னு சொல்லி ஹை வேரியன்ட் காரை வாங்குறாங்க. அந்த காரோட ரேட்டு கிட்டத்தட்ட ஆன் ரோட் பிரைஸோட சேர்த்து 16 லட்ச ரூபா. அந்த காருக்கு, அந்த காரோட ரேட்டு 16 லட்ச ரூபா. அப்போ 16 லட்ச ரூபாய்க்கு 80 கார் வாங்குறாங்க. அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 12 கோடி ரூபா வருது. அப்ப இந்த கார் என்ன, இந்த கார் என்ன, எந்த ஒரு அறிவுமே இல்லாம இஷ்டத்துக்கு பாத்தீங்களா எங்க விஜய் அண்ணா எவ்வளவு செலவு குறைச்சாரு, நீங்க எத்தனை நாள் ஊழல் செஞ்சிருக்காங்க சொல்லி பைத்தியக்காரத்தனமா அடிமுட்டாள்தனமா பேசல. இல்ல நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் இப்ப நான் ஒரு கார் வாங்குறேன்னு வைங்களேன், இப்ப ஏன் தகுதிக்கு இன்னைக்கு நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு போய் கார் வாங்குறேன்ப்பா, நான் 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டேன். உங்க விஜய் அண்ணா 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி அதுல டாக்ஸ் கூட இன்னும் முழுசா கட்டல, அந்த காரை போய் பாண்டிச்சேரியில போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தாரு. 3 கோடி ரூபாய்க்கு அண்ணா கார் வாங்குறாரு, எனக்கு தான் 3 லட்ச ரூபாய் கார் கிடைக்குது, அப்ப ஏன் உங்க அண்ணா உன்ன கார் அப்படி வாங்குறாரு சொல்லி யாராவது இது ரெண்ட கம்பேர் பண்ண ஏதாவது அறிவு இருக்கா, ஏதாவது கொஞ்சம் அளவுக்கு பொருத்தம் இருக்கா? நம்ம மோடிஜி, நரேந்திர மோடிஜி 6 கார் வச்சிருக்காரு, எல்லாமே வேற லெவல் கார். அவர் வச்சிருக்கக்கூடிய BMW கார் 1,75 லட்சம் ரூபா. அந்த BMW கார். மெர்சிடஸ் பென்ஸ், மோடிஜி வச்சிருக்கக்கூடிய மெர்சிடஸ் பென்ஸ் 2,90 லட்சம் ரூபா. உங்க அண்ணா 40 கார் வாங்கினார்ல, அந்த 40 காரோட ரேட்டு மோடிஜியோட ஒரு காருக்கு சமம். நான் 2,90 லட்சம் ரூபாய்க்கு மோடிஜியோட மெர்சிடஸ் பென்ஸுடைய காரோட ரேட்டு. இன்னும் மோடிஜி ரேஞ்ச் ரோவர் கார் ஒன்று வச்சிருக்காரு, அந்த காரோட ரேட்டு 5 கோடி ரூபா. அப்ப இதை வச்சு என்ன செய்வேன், எங்க அண்ணா 40 கார் வாங்கிட்டாரு, மோடிஜி அந்த காசுல ஒரு கார் தான் வாங்கியிருக்காரு, அப்ப மோடிஜி ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு அது தொடர்ந்து பேசுவியா? எந்த ஒரு அறிவு புரிதல் எதுவுமே இல்லை. இது என்ன கார், பெண்கள் பாதுகாப்பாக வாங்கப்பட்ட கார் என்ன, அந்த காரை தான் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி மாத்திருக்கீங்க சிங்கப்பெண்ணு சொல்லி. இங்க மருத்துவ பணியாளர்கள் வாங்கின கார் என்ன, எதுவுமே தெரியாம ஒரு பொய்யை திரும்ப 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 மக்கள்கிட்ட சொல்லி இதை ஒரு உண்மை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வெறும் பொய் அரசியல், அதாவது சங்கிகளே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. வடக்குல சங்கிகள் வந்து வாட்ஸ்அப்ல வதந்திகள் பரப்புனாங்க, இவங்க இன்ஸ்டாகிராம்ல வதந்திகளை பரப்பி ஒரு அரசியல் செய்யறதால இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகள், இந்த அடிக்கடி இந்த மின்வெட்டு நடக்கிறதையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலையோ, தொடர்ந்து படுகொலைகள் நடக்கிறது சம்பந்தமாவோ, இது எதுவுமே நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளை மறைக்கிறதுக்காக தொடர்ந்து போலி செய்திகள், பொய் செய்திகள் பெரிய அளவில் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பொய் செய்திகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கூட விதிவிலக்கு இல்லை, அவரையும் போட்டு நாசப்படுத்திட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு அதுல வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு சொல்லலையாம், வெறும் விஜய் மேல எனக்கு என்ன கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால என்ன பண்றாங்க, ரஜினிகாந்த் அவர்கள் போய் 2018 அவர் இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு போட்டோ போட்டிருக்காரு. கபாலி படம் வந்த புதுசுல 2018 ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போட்டோ கீழே போயிட்டு, ஏன்னா இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் விட்டா வேற எதுவும் தெரியாது, இன்ஸ்டாகிராம் போய் ரஜினிகாந்த் போய் தேடுறானுங்க. அதுல 2018 போட்ட ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட்ல இன்னைக்கு தேதிக்கு 3 லட்சம் கமெண்ட் வந்திருக்குது. அசிங்கமா திட்டுறானுங்க ரஜினிகாந்தை பத்தி, அசிங்கமா கேவலமா அவரோட உடலை, அவரோட தலைய, அவரோட வயதை எல்லாத்தையுமே குறிப்பிட்டு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி முழுக்க அசிங்கமா திட்டுறான். சரி, திட்டவனோட டிபியை தொட்டி அவனோட ப்ரொஃபைலை போய் நம்ம போய் தேடி பார்த்தோம்னா எல்லாமே ஃபேக் ப்ரொஃபைல், எல்லாமே கிரியேட் பண்ணப்பட்ட ப்ரொஃபைல், ஏஐ மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது. அதோட டிபி எல்லாமே ஏஐ டிபியா இருக்கக்கூடிய அளவுக்கு. அப்ப முழுக்க இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த ரூட் மாஃபியான்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் வச்சிருக்காங்க. சங்கிகள் எப்படி ஒரு வார் ரூம் வச்சு செயல்பட்டாங்களோ அந்த மாதிரி இவங்க ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக யாராவது பேசுனாங்க அசிங்கமா திட்டுறது, பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்புறது, இதெல்லாம் பரப்பிட்டோம்னா நம்மளுடைய நிர்வாக சீர்கேடுகளை மறைச்சிடலாம். மக்களை நம்ம முட்டாளாக்கி தான் நம்ம வந்தோம், அந்த மக்களை கடைசி வரைக்கும் முட்டாளாவே ஆக்கிடலாங்கிறதுக்காக தொடர்ந்து பொய் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பொய் செய்திகளோட உண்மைத்தன்மையை தொடர்ந்து நம்ம பேட்டை டிவி மூலமா அம்பலப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால மறக்காம யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.